अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्. வேயபுகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விட்டு சித்தன் தூயர் திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே வருமாறும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவேனர் கோதை மலர்பதங்கள் வாழியே. இதுக்கு முன் 16 பாசுரங்கள் பார்த்தோம். இப்பொழுது 15வது பாசுரம். திருப்பாவையில் முதல் 5 பாசுரங்களில் பகவானின் 5 நிலைகளை பேசப்படுகிறது. நாராயணனே என்பதனால் பரத்வ நிலையும், பார்க்கடல் வையத்து என்ற பரமன் என்பதனால் வியூக நிலையையும், ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி என்பதனால் விபவ நிலையையும், ஆழிமழை கண்ணா என்பதனால் அந்தர்யாமி நிலையையும், மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை என்பதனால் அச்சை நிலையை பேசப்பட்டது. புல்லும் சிலம்பினகான் என்கிற 6வது பாட்டு முதல் எல்லே இளங்கிலேயே என்கிற பாசுரமுடைய பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப்பெற்றது. இப்பாசுரத்துடன் பாகவத திருப்பள்ளி எழுச்சி முடிவடைகிறது. இப்பாட்டில் கிளி தோற்கும்படியான இனியம் இடத்தோசையுடையவளும் அடியார் குழாங்களை திரட்டி காண்பதில் ஆசை உடையவளும், அடியார்கள் தன்மேல் இல்லாத குற்றத்தை சொன்னாலும் உண்டென்று இசைக்கின்ற மனப்பக்குவம் உடையவனும், சிறிது வாய்வீச்சம் உள்ளவளுமான ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தால் எழுப்பப்படும் பெண் பிள்ளை எல்லா பெண்களின் கூட்டத்தை காண்பதில் ஆசை உடையவள். எல்லாரும் போந்தாரோ என்று இவள் கேட்பதிலிருந்து நாம் அறியலாம். இப்பாசுரம் திருப்பாவையிலும் திருப்பாவை என்று பேசப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சொல்லப்படுகிறது. பாகவத வைபவம் பேசப்படுகிறது. நம்முடைய ஸ்வரூபம் வைஷ்ணவஸ்வரூபம், அதை இங்கு நன்கு பேசப்படுகிறது. திருப்பாவையாகிறது இப்பாட்டிலே. பகவத் விஷயத்தில் இருக்கும் எல்லாம் சிற்றஞ்சிறுகாலையிலே சொல்லுகிறது. பாகவத விஷயத்தில் இருக்கும்படி எல்லாம் இப்பாட்டில் சொல்கிறது என்பது உரை பெரியோர்களின் உரை. பாகவத விஷயத்தில் இருக்கும்படி இப்பாட்டில் கூறியபடியை காணலாம். பாகவதர் தன்னை வெறுக்கில் அவர்களை சமைக்கொள்கிற முகத்தாலே ஈஸ்வரனை சமை கொள்ள வேறும் இடம். ரூக்ஷாட்சராணி சிறுவன்வை ததா பாகவதேரிதான் பிரணாமபூர்வகம் சாந்திய யோவதேத் வைஷ்ணவோஹி சஹா. ஒரு பகவத் பக்தன் கடுஞ்சொற்களை கூறினால் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்து அவனை வணங்கி மன்னிப்பு கேட்பவனே உண்மையான வைஷ்ணவனாவான் என்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் சொல்லுகிற பிரமாணத்தில் பிரசித்தம் என்று சுவாமி தேசிகன் அபராத பரிகாரத்தில் அருளி செய்துள்ளார். பாகவதர்களால் ஏதேனும் ஒருபடியாக குற்றம் சாற்ற பெற்றவர்கள் அப்பாகவதர்கள் திருவடிகளே தலை சாய்த்து இக்குற்றம் அடியேனுடையதுதான், க்ஷமித்தருள வேணும் என்று பிரார்த்தித்து அதை
பொறுப்பித்தல் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாதல் அவ்வாறே இப்பாட்டில் நானேதான் ஆயிடுக என்று பிறர் கூறிய குற்றம் தன்னிடத்தே உள்ளது. ஆக தான் இசந்தமை கூறப்படுவதால் பாகவத விஷயத்தில் இருக்கும் சொல்லுகிறது. ஆகவே தான் இப்பாட்டு திருப்பாவையிலும் திருப்பாவை என்று பேசப்படுகிறது. கீழ் 10 பாட்டிலும் நிகழ்ந்த வினாவிடைகள் இப்பாட்டில் வெளிப்படையாக காணப்படும். புள்ளும் சினம்பினகான் என்ற பாட்டு கீழ் பாட்டளவும் உள்ள 9 பாட்டுக்களையும் உணர்த்துமவர்களுடைய பாசுரம் என்றே அன்றி உறங்குமவருடைய ஆட்சேபாதி ரூபமான பாசுரம் ஒன்றும் வெளிப்படையாக காணப்படவில்லை. அது சொற்றொடை நோக்கி அவதாரியாக எடுத்துரைக்கப்பட்டது. இப்பாட்டில் வாத பிரதிவாகம சொல்லும் எதிர்கல்லமாக அமைந்துள்ளது. வடமொழியில் அமைந்த சில உரையாடல்கள் காணலாம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு சம்பாஷணை. भिक्षार्थी स्वख्यात सुतनुबलिमगे ताण्डवं क्वात्य भद्रे मध्ये बृन्दावन्नाथः क्वचन संमृगशिशुः नैव जाने वरागं बाले कश्चिन्न दृष्टो जडवृतपतिः वृषपतिः कोपावेश्य वेत्ता लीला संवादयित्तं जलनिधिहिमवत् ययोस्त्रायतां वः कहा திராயதாம் யயோஹோ திராயதாம் வஹ என்று ஸ்லோகம். மகாலட்சுமி பார்வதியை நோக்கி கேள்வி கேட்டாள். பிக்ஷார்த்தி ச க்வ யாதா, தோழி அந்த பிச்சையாண்டி எங்கு போனான் என்று பரமசிவன் பெண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதன்னு உண்டியான், ஆகையாலே அதனை பரிகசித்து கூறினாள் மகாலட்சுமி. பார்வதி தேவி சுதனு பலிமகே, அம்மா அந்த பிச்சையாண்டி மகாபலியின் வேள்வியிலே சென்றான் என்றார். என் பர்த்தா மட்டும் பிச்சைக்காரல் அல்ல, உன் பர்த்தாவும் பிச்சைக்காரனே. லக்ஷ்மி பத்ரே அத்திய தாண்டவம் க்வ நங்காய் என்று கூத்து. ஆயிரந்தோல் மன்று காதலங்கள் வட்டித்து மாதிரங்கன் மன்னி எரி வீச மேலெடுத்த சூழ்கடற்கால் மின்னுலகமேழும் கடந்தும் பார்மேற் சிலம்ப மண்ணு குலவரையும் மாறாத முந்தாரகையும் தன்னினுடனே சுழலச் சுழன்றாடும் கொல்லவிலும் மூவிளைவேர் கூத்தன் போடியாடி அன்னவன் தன் பொன்னலகன் சென்ற அரங்கத்தனை இளனே பன்னியுரைக்குங்கார் பாரதமாம் என்பர். மத்தியே பிருந்தாவனாந்தகா, அம்மா லக்ஷ்மி என்று கூத்து பிருந்தாவனத்தில் இருக்கும் என்று எண்ணுகிறேன். கன்றை பறை பரத்தங்க கண்டவர் தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்தாடிடான் காணோடி என்றும் குடங்கள் எடுத்தேறவிட்ட கூத்தாட வல்ல எங்கோவே என்றும் சொல்கிறபடியே உன் கணவனும் கூத்தாடி. லக்ஷ்மி குவனு சமிருக சிசு, அம்மா பார்வதி அந்த மான்குட்டி எங்கே? பரமசிவன் மான்குட்டியை வைத்து கொண்டிருப்பவர் தானே அப்படின்னு லக்ஷ்மி பார்வதி தேவி பார்த்து கேட்க, பார்வதி நைவஜானே வராகம், அந்த பன்றி எங்கே போயிற்று அறியேன் என்பர்தான் மான்குட்டியை வைத்து கொண்டிருப்பது பரிகாசியம் என்று. உன் பர்த்தா பொண்டொரு நாள் மாசுடம்பில் நீ வாரா மானமில்லா பன்றி என்கிறபடியே தாமே பன்றியாக வடிவு எடுத்தாரே, அதுதான் பரிகாசியம். பாலே கச்சின்ன திருஷ்டோ ஜட விஷபதி, கிட எருது எங்கே பார்த்தாயா என்றால் லக்ஷ்மி தேவி பார்வதி தேவியை பார்த்து. பரமசிவன் ரிஷபவாகனன் கோப ஏவாஸ்ய வேத்தா, எருதை பற்றி இடையனுக்குத்தான் தெரியும். ஒரு எருதை வைத்து கொண்டு இருப்பது தாழ்ச்சியில்லை. உன் பர்த்தா எண்ணிறந்த மாடுகளை மேய்க்க இடையனது ஹேயம். இவ்வாறாக கேள்வி கணைகளுக்கெடுத்து ஒரு ஆசியம் சம்பாஷணை செய்து கொண்டார்கள் 2 பேரும். அதே மாதிரி மகாபலிக்கும் வாமனமூர்த்திக்கும் ஒரு சம்பாவனையாக கஸ்தும் பிரம்மன்ன பூர்வா கொச்ச கொச்ச தவ வசதி யாகிலா பிரம்ம சிருஷ்டி கஸ்தே திராதாஸ்தியநாதः क्वच तव जनकः नैव तातं स्मरामि किन्ते भीष्टं तदानि त्रिपदपरिता भूमि अत्यल्पमेतत् त्रैलोक्यं भावगर्भं बलिमिति निगतन् वामनो वस्सपायात् என்று ஒரு கவி ஸ்லோகம் செய்தார். கஸ்தும் பிரம்மன், அந்தரனே நீ யார்? மாவலி எம்பெருமானை பார்த்து வாமனனை பார்த்து கேட்கிறான். வாமன் அபூர்வகா, முன்பின்னே நான் யாஜகத்திற்கு வந்தவனில்லை, எனக்கு முற்பட்டவர் யாரும் கிடையாது.
எல்லாருக்கும் நானே முற்பட்டவன். மாவலி கொச்ச தவ வசதி, உன் இருப்பிடம் யாது? வாமன யாகிலா பிரம்மசிருஷ்டி, யாச்சகனுக்கு இருப்பிடம் ஒன்றுண்டோ? பிரம்மன் படைத்த இடமெங்காம் கட்டித் திரிபவன், எங்கு முழங்கண்ணன் என்று ஆழ்வார் பாடினார். சர்வ வியாபி நான், பரந்ததன் பறவையுள் நெய்தரும் பரந்துலன், ஆக்கை இல்லம் அவையுள்ளம் அல்ல புறத்தினுள்ளம் நீக்கமின்றி நின்னாய் என்கிறபடியே நான் இல்லாத இடமே இல்லை என்று மாவலியுடத்திலே வாமனன் கூற, கஸ்தே திராதாஸ்தினி, யாருடைய சம்ரட்சணையில் இருக்கிறாய்? வாமனன், அநாதா, இந்த பிச்சைக்காரனுக்கு சம்ரட்சகர் உண்டோ? காப்பார் கேட்பாரற்று திரிந்து கொண்டிருக்கிறேன். நானே நாதன், எனக்கு ஒரு நாதன் உண்டோ? எனக்கு மேற்பட்ட நாதன் உலகத்தில் கிடையாது. மாவலி கொச்ச தவ ஜனகா, உன் தகப்பனார் எங்கே? வாமனன், நைவ நாதம் ஸ்மராமி, சிசுப்பிராயத்திலேயே தாய் தகப்பன்மார்களை இழந்த அநாதன் ஆகையாலே தகப்பனாருடைய ஞாபகம் எனக்கில்லை. மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் என்கிறபடியே நான் ஒருவருக்கும் புத்திரன் என்றுக்கே சர்வலோக பிதாவாகையாலே தகப்பனார் கிடையாது எனக்கு என்று வாமனன் மாவலியிடம் கூற, கிம் தே பீஷ்டம் ததாதி, உனக்கு என்ன தேவை? உனக்கு நான் தர வேண்டியது என்ன? வாமனன் மாவலியிடத்திலே வாமன் கேட்கிறான். திரிபத பரிமிதா பூமி, மூவடி நில வேண்டும், அத்தனை மூவுலகம் வேண்டும். மாவலி அத்தியல்பமேதது, மாவலி மகா மாவீரன் மாவலி வாமனிடத்திலே கல்ப விருட்சத்தினிடத்து சென்று கோபீனதானம் கேட்குமா போலே என்னிடத்தில் இந்த அல்பதானம் விரும்புகிறாயே, இங்கனமே சாதுரியமாக பேசி மூவடி நீரேற்று பெற்று மூவலத்தையும் அளந்து கொண்டான் வாமனன். மூவலத்தையும் திருவுளத்திலே கொண்டு இங்கனே மூவடி மண் வேண்டும் என்று பேசின வாமனன் கருத்தல்க. முதற்பாட்டில் போதுவீறு போதுவீர் என்று அழைத்து இப்பாசுரத்தில் யாவரையும் சேர்த்து பேசுவதால் திருப்பாவை என்பது இப்பாசுரம் என்பர் பெரியோர்கள். எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லே என்னடையில் மின் நங்கமீர் போதறியின்னேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து நீக்குள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவாய். இங்கு எழுப்புகிறவர்கள் எல்லே, என்ன ஆச்சரியம்! இளங்கிலியே, இளங்கிலி போல் இனிமையான பேச்சை உடையவளே, இன்னும் உறங்குதியோ? நாங்கள் வந்து உன் வாசலில் நின்ற பின்பும் உறங்குகின்றாயோ? உள்ளே கிடப்பொல் சில் என்று சிலுக்கெட்டு துடுக்காக அழைக்காதீர்கள், என்னுடைய தூக்கம் கெடுகிறது, நீங்கள் அவ்வாறு அழைக்காதீர்கள். அடையின்மேன் நங்கமீர் போதரையின்னேன், பூர்ணைகளே பெண்மை குணங்கள் நிறைந்தவர்களே வந்து கொண்டிருக்கிறேன். எழுப்புகிறள் கட்டுரைகள், கட்டுரைகள் வல்லை உன் வாயறிதும் பண்டே அரிதும், இல்லாததையெல்லாம் கூட்டி பேசுவது வல்லமை உடையவன் நீ, உன் வாய்த்திறமை முன்பே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உள்ளே கிடப்ப வள்ளீர்கள் நீங்களே, நீங்கள் தான் குற்றம் சுமத்துவது வல்லமை உடையவர்கள், நானேதான் ஆயிடுக, படி சுமத்த வல்லமை உடையவளாக நானேதான் என்று ஒத்துக்கொள்கிறேன். எழுப்புகிறவர் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை, சீக்கிரமாக எங்களோடு வந்து சேர், வேறுடைமை உனக்கென்று வேறு என் தனி பிரயோஜனத்தை உடையவனாக இருக்கிறாய். உள்ளிருப்பு எல்லோரும் போந்தாரோ, பெண்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்களோ? போந்தார் போந்தன்னிக்கொள், எழுப்புகிறவர் எல்லாரும் வந்தார்கள், நீ வந்து எண்ணி பார்த்துக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை, கோலையாபீடன் யானையை கொன்றவனும் விரோதிகளை வலிமையடித்து கொள்ளும் வல்லமையுடையவனுமான மாயனை, ஆச்சரிய சேஷ்டித செயல்களை உடையனான கிருஷ்ணனை பாடுவையாக, பாட ஒல்லை நீ போதா என்றும் அன்வயமாக கொள்ளலாம். ஆகையாலே இப்பாசுரத்தில் திருப்பாவையிலும் திருப்பாவையாக உரையாடுகிறது. மேலும் சம்பாஷண ரீதியாக உரையாடல் மேற்கொள்ளப்படுகிறது. உணர்த்த வந்தவர்கள், இளமையாலும் பேச்சாலும் கிளி போன்றவளே, இத்தனை பெண்கள் திரண்ட பின்பும் தூங்குகின்றாயோ? உன் பேச்சில் இனிமை இருந்தபடி என்ன?
உறங்கும் பெண் நங்கையர்களே, இளங்கிலியே என்று சிலுக்கு சிலுக்கென்று சண்டையிடும் நோக்குடனே அடையாதீர், நான் புறப்படுகின்றேன். உணர்த்த வந்தவர்கள், இளங்கிலியே, நீ பேசும் வல்லமை உடையவள், உனது கடுமையான சொற்களையும் உன் வாயையும் நெடுநாளாகவே நாங்கள் அறிவோம். உறங்கும் பெண், நீங்களே பேசும் திறம் வாய்ந்தவர்கள், எனினும் உங்களது சொற்படி அதுதானே ஆகட்டும். உங்களுக்கு நான் செய்ய வேண்டுவது யாது? உணர்ந்த வந்தவர்கள், நீ விரைந்து எங்களது திரளிலே புகுவாய். வேறு நினைத்து நீ தனித்து உறங்குகிறாய் போலும். தனியா உனக்கு மட்டும் நீ வேறு என்ன அதிசயத்தை உடையாயிராய் நின்றாய். உறங்கும் பெண், நோன்பிற்கு மற்ற பெண்கள் போந்தனரோ? வரவேண்டியவர்கள் எல்லாரும் வந்தனரோ? உணர்த்த வந்து எல்லாரும் வந்தனர். நீ எழுந்து வந்து என்னை பார்த்துக்கொள், எண்ணி பார்த்துக்கொள். உறங்கும் என்னை எதுக்காக வர சொல்லீர்கள்? உணர்த்த வந்து, குவலையாபீடம் என்னும் வலிய யானை கொன்றவனும் சத்ருக்களான கம்சாதிகளை கர்வத்தை அடித்தவர்களாக செய்தருள வல்லவனும் அற்புதமான கண்ணபிரானை பாடுக ஒல்லை நீ போதாய் எழுந்திராய். மேலும் உங்கள் புழக்கடை என்கிற முந்தின பாட்டில் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்று பிறரகத்து பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரத்தை இப்பாட்டில் எழுப்பப்படும் பெண் பிள்ளை கேட்டால் இவர்கள் பாசுரத்தை தன்மிடத்திலேட்டு பாடி அது பண்பட்டு இனிதானவாறே தாம் இடத்திலே மாற்றுவாரைப் போலே பாடினாள். கல்லுயர்ந்த பரகால நாயகியின் தாயார் பேசுகிறான். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி பேய களிரென்னும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பு மலர்பொய்கை பழனவேலி அணியெழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும் கொல்லுயர்ந்து நடுவினை முளைவேல் தாங்கி தூமுறுவல் நகையிறையே தோன்று நங்கு மெல்விரர்கள் சியப்பெய்த தடவியாங்கே மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே என்று கல்லாலே சமத்தாய் உயர்ந்துள்ளதாய் பரப்புள்ளதான மதில்களாலே சூழப்பட்ட திருக்கட்சியில் திருப்பாடகத்தில் பொருந்தி வாழ்கின்ற களிறு என்று திருப்பார்கடலே கண்வளர்ந்தருள் பவளவாய் கனி போலே அனுபவிக்க இன்பமாலையாய் இனிமையனே என்றும் சாதுக்கள் நடந்த வரிமலம் மல்கி காண்பதற்கு அழகியவான மலர்கள் படர்ந்த தடாகங்களும் நீர்நிலையங்களும் வரம்பாயுடையத திருவந்துடைய நின்றருளி அடியார் திரண்டு செவிவதற்கென்ன சுவாமியே என்று இவ்வாறு சொல்லி இவன் நாதம் மிக்கதாய் இசை நீண்டொழிக்கும் வீணை ஸ்தனங்கள் மீது தாங்கிக் கொள்வால் சிறிதாகச் செய்யும் நகையிடையே பெண்முறுவல் முத்துபோல் விளங்கும் தன்னுடைய மெல்லிய விரல்கள் சிவக்குமாறு அவ்வீணையை தடவி அதற்கு மேல் என் பெண்ணான இவள் திருநாமத்தை கிளிப்பிள்ளை போலே பாடுகிறாள் என்பல். அதுபோல இந்த பெண் இனிமையாக பாடுகிறாள். எல்லே இளங்கிலே, இந்த குரலின் இனிமை வாசலில் நிற்பவர்களை வசீகரிக்கிறது. ஆகையானே இவரை எழுப்புவது தர்மஹானி என்று எழுப்ப வந்தவர்கள் நினைக்கிறார்கள். ஸ்நானம் சந்தே ஜபம் முதலிய செய்யாது உண்ணக்கூடாது. ஆகையால் கிளிமொழியால் என்றால் பேச்சில் இனிமையுடையவள், திருவான பேச்சிருந்தவிட என்று கொண்டாடுகிறார். எல்லே, என்ன ஆச்சரியம்! உன்னை எழுப்புவதற்கு எங்களையும் எழுப்ப முடியாதபடி செய்தது உன் குரல் இனிமை. இவளை கூப்பிடுவதாகவும் கொள்ளலாம், தோழியை பார்த்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம். எல்லே பாவமே நீ என்று ஆண்டாள் எல்லே ஈதன்ன பேருறக்கும் என்றும் இனிமையாக பேசுகிறாள். எல்லே இளங்கிலியே, கிளியானது பேச்சின் இனிமைக்கு நிறத்துக்கு முன்னோடு ஒரு வகையாக ஒப்பிடலாம். அக்கிளி உண்பவருக்கு ஒரு காலம் ஒப்பிட முடியாது. நீ இதில் துயிலெழுப்பும் பாகவதை பிறர் சொல்லுவதை திருப்பி சொல்ல இன்பம் துய்த்தல் பகவானை போன்ற உடலது பெற்றிருத்தல் இளமையோடு இருத்தல் ஆகியவை வாய்ந்திருக்கும் ஆதலின் இவளை இளங்கிலியே என்று எழுப்புகிறார்கள். மேலும் இவள் பசுமைக்கும் பேச்சுக்கும் கிளியை இவளுக்கு ஒப்பிடலாம், பருவத்துக்கு ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிட்டால் பிராட்டிமார் பருவத்துக்கு ஒப்பிடலாம். நாங்கள் கிளிகள், இவள் இளங்கிளி பாட்டில் இனிமையிலும் அப்படியே ஈதொரு பேச்சை என்று கொண்டாடுகிறார். நம்மாழ்வார் சீதையை கிளியாக பேசினார். தளிர்நிறத்தார் குறைவில்லார் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியால் காரணமா கிளரக்கன் நகரரித்த களிமலர் தொழாயலங்கள் கமழ்முடியன் கடல் ஞாலத்து அலமிக்கான் கவராது அறிவினால் குறைவிலமே என்று சீதை தரிநிறத்தாலும்
பந்தனத்தாலும் மென்மொழியாலும் ஒரு கிளியுடன் ஒப்பிட்டு சொல்லும்படியாக இருந்தால், நீயோ பருவத்தின் சீதையும் விஞ்சிவிட்டால். ஆக சீதை கிளி, நீ இளங்கிளி. மென்கிளி போல் மிழமற்றும் என்றும் அணிமழலை கிளிமொழியால் என்று பேசப்பட்ட பரகாலனாயும் பராங்குசனாயும் கிளிகள், நீ இளங்கிளி. ஸ்ரீமத் பாகவதம் பாடிய சுகர் கிளி, திருப்பாவை பாடினி இளங்கிளி, மதிப்புடைய சோலைக்கிளி. உறங்கும் பெண்ணின் நினைவு. தோழிகள் இளங்கிளியே என்று கூப்பிட்டதை கேட்ட இவள் அசல் வீட்டு பெண் பிள்ளையை நானாதா நவுடைய என்று இவர்கள் கடிந்து கொண்டவர்கள் அவளிலும் பிற்பட்ட நம்மை மெச்சி இளங்கிளியே என்று கூறியிருக்க மாட்டார்கள். கிருஷ்ணனை அடையாத உடம்பு வாயும் வெளுத்திருக்க வேண்டிய நீ இளங்கிளி போல் உடம்பையும் சிவந்த வாயையும் உடையவனாய் இருப்பதே என்று ஏசுகிறார். இந்த சமயத்தை இவர்களிடம் பேசுவது தகாது என்று நினைக்க இன்னும் உறங்குதியோ? நாங்கள் எல்லாரும் வந்தபின் உறங்கடவையே கிருஷ்ணனை பிரிந்த பிரிவாலும் உன் கடாட்சம் பெறாமையாலும் துவண்ட எங்கள் ஆர்த்தத்வனி கேட்டு கண் உறங்குவதே உனக்கு உத்தேசியம். கைப்புகுந்துவால் உறங்குவார் உண்டோ? நாங்கள் கிருஷ்ணனை பிரிந்து தளர்ந்து உறக்கமின்றி உன் தலையில் வந்த பின்பும் உறங்குவாயோ? கடைத்தலையில் வந்து பின்பும் உறங்குவாயோ? கிருஷ்ணானுபவத்துக்கு வாய்ப்பு கிடைத்திருக்க அதை விட்டு உறங்கலாமோ? உன்னை இளங்கிளி என்று அழைத்திருக்க காரணம் உண்டு. அதற்கு அந்த கிளி, அந்த நீங்கள் பார்த்த கிளியும் நானும் அண்ணன் தம்பிகள் தான். மாதாப்யேகா பிதாப்யேகா மமதஸ்திஜ பக்ஷிணா அகம் முனிபிராணீதா சச்சானீதோ கவாசனை அகம் முனீனாம் வச்சனம் ஸ்ருணோபி கவாஷ்சனானாம் சவசஸ்ருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. எங்கள் இருவருக்கும் தாயும் தகப்பனும் ஒருவர்தான். நான் முனிவரால் அழைத்து வரப்பட்டேன். அப்போ வரவை மாடு தின்பவர்களால் கொண்டு போகப்பட்டது. நான் முனிவர்கள் பேச்சை கேட்கிறேன், அது மாடு தின்பவர்கள் பேச்சை கேட்கிறது. தோஷங்களும் குணங்களும் சேர்க்கையால் உண்டாகிறது என்று பெண்ணே, அதுபோல் முதல் பகவானுடைய அடியார்களை பெரியோர்களிடத்தில் பழக்கமுள்ளவரான இருந்து அவர்களைப் போலவே பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பாகவதர்களை சதா சேவித்துக் கொண்டு அவர்களை பழக்க வைத்தபடியே நீ நடந்து கொண்டு வருகிறபடியால் உன்னை நாங்கள் இளங்கிளியே என்று அழைக்கிறோம். ஷில் என்று அழையுமின். எழுப்பும் பெண்களின் பேச்சு உறங்கும் பெண்ணின் கிருஷ்ணானு சந்தானத்திற்கு தடையாயிருந்தபடியால் ஷில் என்று அழையுமேன் என்கிறார். நான் அனுபவிக்கிற பங்கைய கண்ணனுடைய அனுசந்தானத்திற்கு இளங்கிளியே என்பது இன்னும் உறங்குதியோ என்பது முதலிய சொற்கள் பகவத்குண அனுசந்தானத்திற்கு விக்னமாக இருந்தது. அதனால் சுருக்கென்று தைக்கும்படி அவர்களை தொணத்து அழைக்காதீர்கள், ஏசி அழைக்காதீர்கள் என்றால். எழுப்பும் இப்படி இவள் சிவிக்கென்று சீரியதை பெறாமல் இளங்கிளியே எங்களை காண்கையும் எங்கள் பேச்சை கேட்பதும் உனக்கு வெறுக்கத்தக்கதாய் இருப்பது உன்னுடைய குணபூர்த்தியால் ஒன்றோ? அவன் நம்பி நீ நங்கள் வன்பெருகு வானம் உய்ய மருய்ய மண்ணுய்ய மனுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமயிழும் தொண்டர் வாழ அன்படுதெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்தடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுமும் கண்டு யானும் இசைந்துடே என்குளோ இருக்கும் நாளே. சொர்க்கம் முதலே மேலோகங்கள் உஜ்ஜீவிக்கவும், தேவர்கள் பூலோகத்துள்ள மனிதர்கள் உஜ்ஜீவிக்கவும், பாவங்கள் நீங்கவும், துக்கம் கலவாத சுகம் வளரவும், எப்பொழுதும் மனதில் ஆனந்தத்துடையரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் உஜ்ஜீவிக்கவும், திருவுள்ளத்தில் உகப்போடு தெற்கு திக்கை நோக்கி அபிமுகமாக பள்ளி கொண்டிருக்க ஸ்ரீ ரங்கநாதன் சந்நிதியில் சிறுமுற்றத்திலே வைஷ்ணவருடைய ஆனந்தம் நிரம்பிய பெரிய கோஷ்டியை சேவித்து அடியேனவர்கள் ஒருவனாக மனம் பொருந்தி அவர்களோடு வாழ்ந்திருக்கும் காலம் என்பது வாய்க்குமோ என்றார் எல்லே இளங்கிளியான பரகாலன். நங்கமீர் போதறிகின்றேன் எஸ்ய மூர்த்தி ஸ்திதம் யாவத் வைஷ்ணவாங்கிரி ரஜஸ் சுபம் கங்காதி சர்வதீர்த்தானி தாபத்திஷ்டஞ்ச சம்சயம். எவனுடையது எந்நாள் வரையில் மங்களமான தொண்டரடி பொடிகள் உள்ளனவோ அந்நாள் வரை கங்கை முதலான எல்லா தீர்த்தங்களும் அவனுடைய தயவில் உள்ளன என்று பேசியுள்ளார். ஆகவே பாகவதரை காண்பதும் அவர்கள் பேச்சை கேட்பதும் உத்தேசியமல்லவா? ஒருங்க நங்கை மீர் போதறிகின்றேன், நான் பூர்ணை அல்லேன், நீங்களே குணபூர்ணைகள். பெண்களில் சிறந்தவள், பெண்களுக்குரிய எல்லா குணங்களும் நிறைந்தவள், அருள் கூர்ந்து என்னை ஏசாதீர்கள், வந்து கொண்டே இருக்கிறேன், நீங்களே என்று மறைவார்கள். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். சில்லென்று அழையுமின் என்றும் நங்கமீர் என்று உறவற்ற சொன்னாலே எழுப்ப வந்த எங்களை குற்றம் சுமத்துவதில் நீ திறமை வாய்ந்தவள் என்று இன்று நேற்றாக அறிந்திருக்கிறோம்.
நீ பேசக்கற்ற அன்று முதலே அறிந்திருக்கிறோம். நீ சொல்ல நினைத்ததை சொல்லி நாங்கள் சொன்னதாய் எங்கள் தலையிலே குற்றம் சுமத்தக்கூடிய சொல்வன்மை படைத்தவளன்றோ. நீ எங்களை வெறுத்துரைத்ததோடன்றியில் எங்கள் மேல் குற்றமாம்படி நீ பேசவில்லை என்பதை வெகுநாளாக அறிவோம். ஒரு சின்ன விற்த்தாந்தம். திருமங்கையாழ்வார் திருவெந்தலூர் பெருமானை சேவிக்கு எழுந்துள்ளினார். அக்ரூரன் போல ஆர்வமுடன் செல்லும் ஆழ்வாரை பலிமிரதங்கன் திருக்கண்களால் நோக்கவும் இல்லை, அணைத்து கொல்லவில்லை, வந்த காரியம் யாதென்று கேட்கவில்லை. ஆதலால் திருவடிகளே அடிமை செய்ய வேண்டும் என்கிற பாதிப்பு பயனற்றது கண்டு ஆழ்வார் தலைமைகளோடு ஊடுவது போல பெருமாளிடம் ஈடுபடுகிறார். நும்மை தொழுதோம் நுத்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம், இம்மைக்கின்பம் பெற்றோம் எந்தாய் இந்தலூர் இதே, எம்மை கடிதா கருமம் அருளி ஆவாவென்றிறங்கி நம்மை ஒருவால் காட்டிடந்தால் நாங்கள் உய்வோமே. திருவந்தூரில் இருந்திருக்கும் எனக்கு தாய் போன்றவரே, தேவரிதை சித்தோபாயமாக பற்றினோம். இப்பொழுது தேவரிற்கு கைங்கரியம் செய்யும் தரித்திருக்கும்படியா தேவரிற்கு தாசரானோம். எம் விஷயத்தில் விரைவாக பரம பிரயோஜனமான கைங்கரியத்தை அருளி ஐயோ ஐயோ என்று இறங்கி நம்மை குறித்து ஒரு காலாவது தேவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காட்டி எழுந்துள்ளான். இது தவிர வேறு கருதாத நாங்கள் உய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதும், வள்ளியீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. நெஞ்சிலே எப்போதும் பிறையாமல் உங்கள் எங்கள் குல செல்வமே, அனுபவிக்க இன்ப தரும் இளங்கலையே ஆகிய தாய்க்குளிந்துள்ள திருமால் வாழும் திருமாலே, சோலைகளில் சஞ்சரிக்கும் யானைக்குட்டி போன்றவளே, அணையா விளக்கு சோதி போன்றவனே, திருநூரில் எழுந்திருக்கும் பூர்ணனே, திருவந்தூரில் எழுந்திருப்பவனாய் எனக்கு சுவாமியாவனை தாசனை எனக்கு என் அடிமை செய்ய வேண்டும் என்பதை அருள வேண்டும் என்றும் ஆசை வடிவேத்ததும் எமக்கு இங்கு இடுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளா திரிகின்றோ முக்கு காசி நொலியும் திகழும் மன்னம் காத்து எம்பெருமான் வாசிவல்லி இந்தருளே வாழ்ந்து போம் நீரே என்று வல்லுயர்கள் வல்லமை காட்டி நங்கமீர் போதின வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதும், வல்லியர்கள் நீங்களே இந்நிலத்தின் நானேதான் ஆயிடுக. மிகச்சிறந்த நமது திருமேனியை நித்திய சூரிகள் போல்வால் அனுபவிக்க வேண்டுமே அல்லாது அற்பனான நான் காணலாகது என்று இருக்கிற. அதனால வள்ளீர் பெருமை வாய்ந்தவர்கள். எதிதம் தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதாம் மித்யா பிரதிஜ்ஞ காகுஸ்த சுகிபாவ சபந்தவாம். ஹே ராஜன், இது உமக்கு தகுதியானது என்றால் வந்தவாறு சொல்கிறேன். ஓ காகுஸ்தரே, சொன்ன சொல் தவறினவராய் பந்துக்களோடு கூடுவராய் சுகமாயிரும் என்று கூறியதும் இங்கு நினைக்கத்தக்கதும். நான் உங்களை எழுப்ப வந்திருந்தேனாகில் நீங்கள் என்னை பல பாடுகள் படுத்த வல்லீர்கள் என்றோ என்கிறார். நாங்கள் உன் வாசலிலே வந்து துவளைகிறது பிரத்யக்ஷம். இது கிடக்க அனுமானத்தைக் கொண்டு போசில் பயன் என்ன? உணர்த்துபவர்கள் உரைக்க பாவதருடன் வாதம் செய்வது ஸ்வரூப விருத்தி என்பதை உணர்ந்தால் பகவத் பக்தர் பரஸ்பர நீச்சபாவத்தோடு தங்களை தாழ நினைத்து பழக வேண்டும் என்பதை அறிந்தால் அறிந்து சொல்லி நானேதான் ஆயிடுக. வாய் வலிமை உடையவன் நானே ஆகிறேன் என்கிறார். இதனால் இல்லாத குற்றத்தை பாகவதர் ஏறிட்டாலும் மறுக்காமல் ஒத்துக்கொள்வது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் ஸ்வஜிஷ்டா விஞ்ஞானாதிகாரத்தில் சொரூப நிஷ்டையை அடையாளத்தை தெளிவுபடுத்துகிறார். பிறர் தன்னை அவமதித்தால் அது தன் ஆத்மஸ்வரூபத்தில் தட்டார் இமையை எண்ணி வருத்தமற்றிருக்கை, தன்னை அவமதித்து தன் பாபத்தை வாங்கிக் கொள்ளும் பிறரிடம் கரைபுரண்ட கருணை கொள்ளுதல். சப்பியமானச யத் பாபம் சபந்தமதி கச்சதி. ஒருவன் ஒருவனை வைத்தால் வையப்படுவன் பாவம் வைதவனை ஆடுகிறது. பத்த வைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத்ததः சோச்சன்யஹோ அதிமோகன் வியாப்தானீதி மனீஷினஹ. பிராணிகள் விரோதம் கொண்டு ஒருவனிடம் துவேஷம் பண்ணினா இவை மிகுந்த மோகத்தில் ஆழ்ந்து நிற்கின்றவை என்று விவேகவற்றை பற்றி இரக்கம் கொள்ள வேண்டும். ஆத்மா ரோகம் அமரியாதாம் மூடமுஞ்சித சத்பதாம் சுதராகம் அனுகம்பேத நரகாச்சிஷ்மதிந்ததம். தனக்கு துரோகம் செய்து கொண்டு சாஸ்திர மரியாதையை மீறி நல்ல மார்க்கத்தை கைவிட்டு நரகமாக தீயை வளர்க்கும் விறகு போல் இருப்பவனும் தன் சொரூபத்தை அறியாதிருப்பனுமான மூடனை பற்றி மிகவும் இறக்கப்பட வேண்டும். தான் நினைத்து கொள்ள வேண்டிய தன் குற்றலை எடுத்து கூற நினைவூட்டியவருக்கு நின்றியதும் வேண்டும் நானேதான் ஆயுடுக. மேலும் ஆளவந்தார்
அமர்யாத க்ஷுத்ராச்சலமதி ரசூயா பிரசவபூः கிருதகுணோன் துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹ நிசம்சப்பாபிஷ்டः கதமஹாமிதோ து துக்கஜலதே அபாராதுத்தீர்ணஸ்தவ பரிச்சரேயம் சரணயோः. நான் ஸ்மிருதி மரியாதைகளை மீறினவன், உபாயங்களை செய்ய சக்தனல்லன், நிலையற்ற புத்தியுள்ளவன், அசூயைக்கு இருப்பிடமானவன், நன்றி கெட்டவன், கெட்ட அபிமானமுள்ளவன், காமபோகத்தில் ஈடுபட்டவன், வஞ்சகன், குரூரமான செய்கையுள்ளவன், மகாபாபி. இவ்விதமுள்ள நான் கரை காண முடியாதது துக்க சமுத்திரத்திலிருந்து கரையிலே உன் திருவடி எப்படி கைங்கரியம் செய்வேன் என்பர். அதனாலே நானே தான் ஆயிடுக. மேலும் திருமங்கை ஆழ்வாரும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பையில் பிறந்து குடினேன் கொடியிலை அவர் தம்மொடு அவர் தம் கலவையே கருதி ஓடினேன் ஒடிவதோர் பொருளாய் உணர்வெனும் பெருந்தம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமும் நானேதான் ஆயிடுக. கீழ்ச்சொன்ற காலமெல்லாம் வாடி கிடந்தேன், அதனால் வருத்தமடைந்தேன். அளவற்ற துன்பம் நிறைந்த சம்சாரத்திலே பிறந்து அதிலே ஊறினேன். பெண்கள் தரும் இன்பமே பேரின்பம் என கருதி அறியாமையால் மிகுதியால் அவர்களே நாடி ஓடினேன். என்னை திரித்த எண்ணிய எம்பெருமான் திருவருளால் ஞான வழியில் என்னையும் அறியாமல் அடியெடுத்து வைத்தேன். நன்மை தீமை ஆராயத் தொடங்கினால் இது திருவிட்டாட்சர மகாமந்திரத்தை பெற்றேன் என்பர். ஆகையினாலே இப்படிப்பட்ட தோஷங்களை பிறர் கூறினால் இதற்கு நன்றி பாராட்ட வேண்டும், நானே தான் ஆயிடுக. எல்லாரும் போந்தாரு போந்தாரு போந்தன்னிக்கும். இதில் சுவாமி தேசிகனுக்கும் கந்தாடி லட்சுமணாச்சாருக்கும் ஒரு ஒப்புமை. திருவரங்கத்தில் சுவாமி தேசிகன் தன் திருமாளிகை வாசலில் கிரந்தாவலோகனம் பண்ணி கொண்டிருக்க கந்தாடி லட்சுமணாச்சாரியரும் அநேக சிஷ்யர்களும் தேசிகன் திருந்திருக்கும் வீதி வழியாக எழுந்தருள கிரந்தாவலோகனத்துவரையாலே தேசிகனும் பாராமல் இருக்க அவர் சிஷ்யர்களான சாற்றாத வைஷ்ணவர்கள் தேசிகன் திருவடிகளை பிடித்து இழுத்து விட தேசிகனும் கிரந்தம் சபந்தம் பருஷம் வதந்தம் யோ பிராமணம் நப்ரணமேத்யதாவத் சபாபகிருத் பிரம்ம தவாக்னி தக்தோ வத்யஸ்ச தஞ்சஸ்ச நசாஸ்மதீயா என்று பகவத் வாக்கியத்தை நினைத்து அருகே இருந்த எம்பா திருமலையை கடந்து எழுந்தருகிற லக்ஷ்மணாச்சாரி அஜ்ஞானத்தால் வந்த அடியேன் அபராதத்தை சமைத்தருளுவேன் என்று தண்டன் சமர்ப்பித்து நிரபதாய் குறித்து இப்படி செய்யலாமோ என்று வந்த அகன்னை குறித்து அகந்தே நாகந்தே விகரணபதம் தேசிக கிரஹ ஸ்வதந்தேன ஸ்வாந்தே சபதிகத சந்தேக விஷயாக அநாயாயாசா மகிபதி சயாசா பகவதி தராதாரா தாராதர நிகர சாதாரண ருச்சி என்று திருவுள்ளத்தை பார்த்து அருளி செய்த முன்பு பட்டர் முனிந்து கோயிலை விட்டு திருக்கோட்டில் எழுந்துள்ளார் போலே தேசியனும் செருக்குணும் முதலியுடன் கோயில்களின் புறம்பட்டு உடையவர் திருநாராயண பிரதிஷ்டிக்காய் எழுந்துள்ளார் போலே ஒரு விசேஷத்தை உண்டாக்க அந்த திருநாரன் செல்வ பிள்ளையோடே கண்டு திருவடி தொடப்போவதாய் எழுந்துள்ளி சத்தியமங்கலத்தை நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு அவ்வூர் திருக்காவேரிக்கரை எழுந்துள்ளிருக்கிற வரதராஜ பெருமான் சன்னதி முதலிகளுக்கு ஸ்ரீபாஷ்யாதி பிரசாதித்துக் கொண்டே இருந்தார். அவ்வாறு நானேதான் ஆயிடுக, பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, அப்படி தீங்க நாமளே அந்த தீங்குக்கு காரணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு விற்த்தாந்தம். பின்னாடி கந்தாடி லட்சுமணாச்சார் சுவாமி இடத்திலே சீபாதீர்த்தம் சேர்த்து கொண்டு தன்னுடைய பாபத்தை போக்கினார் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி. நானேதான் ஆயிடுக. கேகே ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்த பரதன் ராமபிரான் காட்டுக்கு அனுப்பிய விற்த்தாந்தத்தை அறிந்தான். இது மாபெரும் தவறு என்பதை உணர்ந்த மிகவும் கோபத்துக்குள்ளானான். உடனே அரசவை கூட்டினான். இத்தவறு செய்தவே தண்டிக்க வேணும் என்றான். சில மந்திரையை தண்டிக்க வேணும், அவள் தான் இதை ஆரம்பித்தவன் என்றார். மந்திரை படிக்காதவள், அவள் என்னதான் சொன்னாலும் கைகே அதை கேட்டு இப்படி நடந்திருக்கக்கூடாது என்றனர் சிலர். கைகே என்ன சொன்னாலும் தசரத மகாராஜர் அதை மறுத்திருக்க வேணும், அவர் மட்டும் சற்று கண்டிப்பாக நடத்தியிருந்தாரால் இதெல்லாம் நடந்தே இராது என்றனர் சிலர். ராமனும் கானகம் செல்ல மறுத்திருக்கலாம், அவரும் மறுக்காமல் கானகம் சென்றதால் தவறை மற்றவர்கள் மீது போடக்கூடாது என்றனர் சிலர். இதையெல்லாம் கேட்ட பரதன் நானேதான் ஆயிடுக என்றான். எல்லாம் நாம் செய்த பாவம், என் அண்ணா என்னை நிர்கதியாக்கிவிட்டு இப்படி காட்டுக்கு சென்று விட்டார் என்றான். பிற்பாடு பரதன் ராமபிரானை அழைத்து வர சித்திரகூடம் செல்கிறான். வழியில் சிங்கிவேரபுரத்தில் குகனை சந்திக்கிறான். இரவு அங்கு தூங்கிவிட்டு காலை எல்லோரும் கங்கையை கடக்க வேணும். கங்கையை கடக்க படகுகளை குறந்து குகன் உதவி புரிகிறான். அன்னை கௌசல்ய முதலில் படகு ஏறுகிறாள். இவர் யார் என்று கேட்கிறான் குகன். அதற்கு பரதன் பதிலளிக்கிறான். மூன்றுலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான்.
மூவுலகம் படைத்த பிரமனையும் படைத்த ராமபிரானை நான் பிறந்தால் இழந்த அன்னை என்றான். நான் பிறந்ததால் ராமபிரானை இழந்து மேலும் பெரும் செல்வான மகாலட்சுமியான சீதா பிராட்டி இழந்த அன்னை இவள் என்றான். கௌசல்யா தேவியை தினமும் சீதா பிராட்டி சேவிப்பாலாம். மகாலட்சுமி தன்னை சேவிக்கும் பெரும்பாக்கியம் பெற்றிருந்த இவள் தான் பிறந்ததால் இருந்த அன்னை இவள் என்றாலாம் பரதன். அதனால நானேதான் நாயிடுக. இப்படி நானேதான் நாயிடுக என்று தன்னை குற்றவாளியாக்கி கொண்ட காரணத்தால் பரதன் பரதாழ்வானாக ஆனான். அன்று முதல் ராமாயணத்தில் வேறு யாருக்கும் கிட்டாத மேன்மை அவனை அடைந்தது. 14 வருடம் உறங்காமல் பெருமானுக்கு நித்தியகைங்கரியம் செய்து வந்த லக்ஷ்மணை காட்டிலும் பாகவதன் என்றால் பரதாழ்வான் என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்தான். நானேதான் ஆயிடுக. பெரியோர்கள் வாழ்த்தினால் சந்தோஷம் அடைய வேணும், அவர்கள் கோபித்துக் கொண்டிருந்தால் பவ்யமாக இருக்க வேணும். நாம் செய்யாத குற்றத்தை அவர்கள் நம்மீது ஏறிட்டாலும் அடியேன் என்று சொல்லிக்க வேணும். நானேதான் ஆயிடுக. இந்த நெறிய குடும்பங்கள் பின்பற்ற வேணும். குற்றம் என்னுடையதாக இருக்கட்டும் என்று சொல்லி எல்லா விவாதங்களையும் விளக்க வேணும். நானேதான் ஆயிடுக. அதனால்தான் ஆண்டாளும் இப்படி சொன்னார். நான் செய்யாத குற்றத்தை தனதால் ஒத்துக்கொள்பவன் பரமசாத்விகன், தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்பவன் சாத்விகன், தான் செய்த குற்றத்தை ஒழித்து மறுப்பவன் ராஜச குணமுடையவன், தான் செய்த குற்றத்தை மற்றவர்கள் மீது ஏற்படுவன் தாமச குணமுடையவன். நம்பில்லை என்னும் ஆச்சாரியனும் கந்தாடை தோழப்பர் என்கிற பண்டிதரும் சமகாலத்தவரும். ஒரு சமயம் கந்தாடை தோழப்பர் தன் உபன்யாசத்தில் சுவாமி நம்பிள்ளையை பற்றி தவறாக சில வார்த்தைகள் சொல்லிவிட்டார். உபன்யாசம் கேட்டுக்கொண்டிருந்த தோழப்பரின் மனைவிக்கு இது பிடிக்கவில்லை. இருவரும் வீடு திரும்பிய பின் மனைவி வீடு திரும்பிய தோழப்பரிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. தோழப்பர் வற்புறுத்த கேட்டவருக்கு பெரிய மகானான சுவாமி நம்பிள்ளையை பற்றி இப்படி பேசியில் தான் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பதாக கணவரிடம் சொன்னார். தவற்றை உணர்ந்த தோழப்பர் அப்போதே கிளம்பி சுவாமி நம்பிள்ளையின் கிரகத்தை அடைந்தார். சுவாமி நம்பிள்ளை கதவை திறந்தவுடன் தோழப்பர் சாஷ்டாங்க திருவாதனை விழுந்தார். மகாவித்வானான தோழப்பர் தன்னை சேவித்ததைக் கண்ட சுவாமி நம்பிள்ளையும் அவரை சாஷ்டாங்க விழுந்து சேவித்தார். இல்லை இல்லை, நீர் இந்த பாபியை சேவிக்கக்கூடாது, தவறு செய்தவன் அடியேன் என்று மிகவும் வருத்தமுற்றார் தோழப்பர். அவர் என்ன தவறு செய்தார் என்று சுவாமி நம்பிள்ளை விசாரிக்க தன் உபசியாதத்தில் தான் சுவாமி மீது சில குற்றங்களை சுமர்த்தி விட்டேன், இத்தவறுக்கு க்ஷமா செய்து கொள்ள வந்துள்ளேன் என்றார் தோழப்பர். அது கேட்ட சுவாமி நம்பிள்ளை சொன்னதாவது, சுவாமி தேவரீர் செய்த இந்த உபகாரத்துக்கு நான் தேவருக்கு என்றென்று கடமைப்பட்டுள்ளேன். தேவருடைய திருவாக்கின அடியேனை பற்றி சில குறைகள் சொல்லியுள்ளது. அடியேனிடத்தில் அடியேனை இதுவரை அறியாத அக்குறைகள் உள்ளன என்றே பொருள். எம்பெருமான தேவருடைய திருவாக்கில் வந்து இப்படி சொல்ல வைத்துள்ளான். அவற்றை திருத்திக் கொள்ள அடியேனே வாய்ப்பு கொடுத்தமைக்கு அடியேன் தன்யனான் என்று தோழப்பருக்கு மரியாதை செய்து அனுப்பினார் சுவாமி நம்பிள்ளை. ஆகையில நானேதான் ஆயிடுக. ஆக பிறர் குற்றங்களையே கூறிக்கொண்டு வாழ்பவர்கள் நானேதானா என்று சொல்லி மேன்மை அடைய வேண்டும் என்றும் தத்துவத்தை எடுத்து சொல்லும் பாசுரம் இப்பாசுரம். இக்குணமட்டும் இருந்தானால் விலையில் சண்டை சச்சரவு அறவே உறிந்து போகும், குடும்பங்கள் அன்பு தவழும், விவாகரத்துகள் நடக்க மாட்டா, போலீஸுக்கு கொட்டுகளுக்கும் வேலை இராது. நானேதான் ஆயிடுக. இப்பாசுரம் திருப்பாவை நடுநாயம் விளங்கும் 15வது பாசுரம். நடுநாய விளங்கும் இப்பாசு நடுநாயமாக விளங்கும் நானேதான் ஆயிட. இப்பாசுரத்தை திருப்பாவையின் திருப்பாவை என்பர் பெரியவர்கள். ஒலை நீ போதாய், உன் குற்றத்தை நீ இசைந்த பின்பு மேலும் நேராக மாக்கள் இத்திரளில் வந்து ஒலை நீ போதவுடனே வந்து சேர் என்று வெளியே உள்ளவர்கள் கூறினார்கள். உனக்கென்ன வேறுடையை, இத்தனை பேர் ஏற்கனவே கூடியிருக்க, திரள் திரளாக கூடியிருக்க உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம்? எல்லாரும் போந்தாரோ, உள்ளே இருப்பவர் தோழிகால் உங்களோடு கூடுவதில் காட்டிலும் எனக்கு வேறொரு காரியம் உண்டோ? வரவேண்டும் பெண்கள் அனைவரும் வந்த பின் புறப்படலாம் என்று இருந்தேன். எல்லா பெண்களும் வந்துவிட்டார்களாம். வெளியே உள்ளவர்கள் போந்தாரோ போந்தென்னிக்குள், எல்லாரும் வந்துவிட்டது. ஆயினும் இன்னும் ஒருவரும் இருவர் வராதிருக்கக்கூடும் என நினைத்தேல் வந்து கணக்கிட்டுக்கொள், எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை, வல்லவர்களான சாணூர மட்டிகளை மன்னர்களை மடித்து உயர்ந்த மஞ்சத்தில் விற்றிருந்த கஞ்சனை குஞ்சு பிடித்தெடுத்து தள்ளி வதைத்து வல்யானை கொன்றானை, கஜேந்திர என்ற யானையை காப்பாற்றிய கோலையாவிடம் என்னும் யானையை அதன் கொம்பை முறித்து ஒசித்து கொன்ற எம்பிரான், மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, தன்னிடம் செருக்கு காட்டுவர்களின் செருக்கை அடக்கிய கோவர்தன பர்வதத்தை தூக்கி ஆயர்களை காத்து குன்றமேந்து குளிர்மடை காத்து இந்திரனின் செருக்கை அடக்கிய காளியனை அடக்கி நம் சத்துருக்களான விஷய வாசனைகளையும் மற்ற ஆசைகளையும் அழிக்க வல்லவனான மாயனை பாட. நம்மை போல் சாதாரண மனித உறவில் வந்து
நம்மிடையே சாதாரணமானமாக காட்டிக்கொண்டு ஆத்மானம் மானுஷம் மன்னியே என்று கூறக்கூடிய தன்னுடைய சரீர அவயவ சோபயத்தை காட்டிக்கொண்டு அவ்வப்போது தன் மாயலீலைகளை காண்பிக்கும் ஜீவாத்மாக்களாகிய நம்மை சூழ்ந்துள்ள மாயையை போக்கி நமக்கு மோட்சம் தர காத்திருக்கும் கண்ணன் திருப்பள்ளி உனக்கு செல்ல நேரமாய் உடனே வந்து சேர் மாயனை பாடேலோர் என்பாவாய். மேலும் நமக்கு உபதேசம் செய்கிறது இந்த பாசுரத்தில். கூண்டில் சம்சாரத்தில் மாட்டிய கிளியே, எத்தனையோ பிறவை எடுத்தும் இன்னும் உறங்குதியோ, இவ்வளவு சிற்றின்பங்களிலே எத்தனை நாள் ஊறி கிடப்பாய், வலிமை பொருந்திய கோலையாவிடம் யானை கொன்றாற்போல் நம் பாபங்களையெல்லாம் அடித்து நம்மை ஆட்கொள்வான் கண்ணபிரானை சரணம் அடைவோம் வா என்று தோழிகளை எடுத்துக்கின்றதான பாசுரம் திருப்பாவையிலே திருப்பாவை. நமக்கு ஆச்சாரியர் நமக்கு அளித்த கல்வியை அப்படியே மற்றொருக்கு சொல்லி நம் சித்தாந்தத்தை பரப்பும் பண்டிதரை தங்களுடன் கண்ணபிரான் திருமாலைக்கு வரும்படியாக பிரார்த்திக்கின்றனர் என்றும் எல்லே இலங்கையே இன்னும் உறங்குதியோ. கற்பித்தவர் சொல்வதை அப்படியே திருப்பி சொல்லும் கிளி போலே முன்னாறு சொன்னதை முறை தப்பாமல் கேட்டு மொழி தப்பாமல் சொல்பவரே, ஆச்சாரியன் நமக்கு அளித்த கல்வியை அப்படியே சொல்லும் வல்லவரே, ஆச்சாரியன் அளித்த விசேஷார்த்தங்களை தியானத்தில் இருப்பதே எழுந்து வந்து எங்களுடன் கலக்க வேணும் என்கிறார் போலும். சில்லையன் நடையின் நங்கரையே போதருகின்றேன் ஆரவாரம் செய்து ஆச்சாரியன் அளித்த அர்த்த விசேஷங்களின் மீது கொண்டுள்ள என் தியானத்தை கலைக்காமல் இருந்தீர்களேயானால் மிகவும் அனுபவித்திருப்பேன். நற்கனும் உடையோரோ இந்த வந்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் நங்கமீர் போதின வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயிருதும் புத்த கட்டுரைகள் மூலம் அறிவதை புத்தக கட்டுரை மூலம் புதிந்து கிடக்கிறது. வல்லமை உள்ள உம்முடைய பேச்சுக்கள் மூலமே அறிந்துள்ளோம். அவ்வளவு பாண்டித்யம் உள்ள நீர் எங்களுடன் வர வேண்டும். வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிரு. நீங்களும் வல்லவர்களே, புலமை படுத்தவர்களே, நான் செய்யக்கூடிய நீங்களும் செய்ய வல்லவர்களே, நீங்களும் நானாக ஆயிடுக, என்னை போல் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கண்ணவருடைய இல்லை இல்லை, நீர் எங்களை காட்டிலும் முற்றும் விலட்சணமானவர். நீங்கள் சீக்கிரம் வர வேண்டும். என்னை புகழ் எல்லாரும் போந்தாரோ, என்னை புகழாதீர். எனக்கு அழைக்கப்பட வேண்டியவரும் இருப்பார்களே, அவர்கள் எல்லாரும் வந்துவிட்டனர். கண்ணன் திருமாலையை சென்று மற்றவர்களுக்காக காக்கும் நிலை வரக்கூடாது. ஆகவே எல்லாரும் வந்துவிட்டார்கள். போந்தாரோ போந்தொன்னிக்குள் எல்லாரும் வந்துவிட்டனர். தேவரையிடம் வந்து தேவருடைய திருமேனி ஸ்பர்சம் கொடுத்தருள வேணும். இவ்வாறு தோழிகளை 10 பாட்டு விதமாக நோக்கும் பொழுது இப்படியா 10 பாவதருக்கு திருப்புள் ஏற்று பாடினால் ஆண்டான் சிறுபெண், நாயகப்பெண், கலகலப்பான பெண், உறவு பெண், புத்திசாலி பெண், பேரழகி, செல்வத்தில் மிதக்கும் பெண், சிறப்பு மிக்க பெண், வாயாடி பெண், ஆத்மகுணமிக்க பெண் என்று 10 பெண்களை பாகவதர்கள் எழுப்பினால் பெருமானை அடியார்கள் குடாங்குடன் கூடியிருந்து அனுபவிக்க வேணும் என்பதே 10 பாட்டுகள் நமக்கு சொல்லும் நீதியாகும். பாகவத அனுபவம் பகவத அனுபவம் பாகவத ஆராதனமும் பகவத அனுபவத்தை விட பாகவத அனுபவம் உயர்ந்தது. பாகவத ஆராதனத்தை விட பாகவத ஆராதனம் மிகவும் உயர்ந்தது. கணவனுக்கு பணி செய்து விட கணவனை அண்டியன பெரியோர்களை மதிப்பது, அப்பெரியோருக்கு பணி செய்வது சால சிறந்ததல்லவா. ஆகவே பெருமான அடியார்களுக்கு தொண்டு செய்வது தலையாய கைங்கரியமாகும் என்று சொல்லி இந்த கைங்கரிய பணியை நமக்கு காண்பிக்கிறது இந்த எல்லே இலங்கை என்று பாசுரம். ஆகையால் பகவத் அனுபவை காட்டிலும் பாகவத அனுபவமே சாலச் சிறந்தது என்று சொல்லி கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.